இது காசுக்காக கூட்டின கூட்டமா? காசு கொடுத்து யாராவது நம்மளை கூப்பிட்டாங்களா? யாருக்காக கூடணும்? அண்ணனுக்காக. அதனால காசு கொடுத்து நம்மளை கூட்டவே முடியாது. ஆக்சுவலி வந்து ஒரு 6 நாள்ல பிளான் பண்ணோம். இவ்வளோ பேர் வந்து நம்முடைய அண்ணன்கள், நம்ம கருத்தோடு ஒன்றிருக்கிற அண்ணன்கள், ஆம்ஸ்ட்ராங்கோட படுகொலைக்கு சரியான நீதி வேணுன்ற அக்கறையில் வந்த அண்ணன்கள், சகோதரர்கள், சகோதரிகள் எல்லோருக்கும் வந்து மிகப்பெரிய நன்றி. நீங்கள் வரலன்னா இந்த நிகழ்வு பெரிய வெற்றி அடைஞ்சிருக்காது. ஏன்னா ஆக்சுவலி வந்து எனக்கு பிரச்சனையே இல்லை. நான் நிறைய நிகழ்வுகளை பண்ணியிருக்கோம். அதில் கூட்டம் வரும் வரலன்றதை பற்றி நான் எனக்கே யோசிச்சதே கிடையாது. ஒரு 10 பேர் இப்போ எப்படியும் நீலம் பண்பாட்டு மையம் எந்த நிகழ்வு வச்சாலுமே அதை ஃபாலோவர்ஸ் சில பேர் இருப்பாங்க. அவங்க வந்து என்னென்னா நிறைய பேர் வந்து தலித் அப்படின்ற ஒரு வட்டத்துக்குள்ளே மட்டும் இல்லாமல் சமூக நோக்கோடு யாரெல்லாம் வந்து நம்மளோடு சேர்ந்து இணைந்து வேலை செய்ய விருப்பம் இருக்கிறார்களோ, அம்பேத்கரை அரசியலை யாரெல்லாம் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்களோ, சாதி கடந்து நிறைய பேர் வந்து தொடர்ந்து நம்முடைய நீலம் பண்பாட்டு நிகழ்வில் நிறைய பேர் பங்கேற்று இருக்காங்க. அந்த நிறைய கல்வியாளர்கள் அதில் வந்து இருக்காங்க. ஸோ ஆனால் வந்து இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடத்துகிறப்போ அண்ணனுடைய கொலைக்கு நீதி வேண்டும் அப்படின்ற ஒரு போராட்டம் நிகழ்கிறப்போ சமூக வலைதளங்களில் இது குறித்து பல கேள்விகள் வந்து கேட்கப்பட்டது, பல விஷயங்கள் வந்து விவாதிக்கப்பட்டது. குறிப்பாக எல்லாரும் சொன்னது என்னன்னா கலவரம் வரும். பல முற்போக்குவாதிகள் ரொம்ப அக்கறையோடு எழுதினாங்க. என்ன அக்கறை எழுதினான்னா திமுக அரசின் மீது குற்றங்கள் நிகழ்த்துவதற்கு, அதாவது குற்றம் சாட்டுவதற்கு இந்த நிகழ்வு காரணமாக அமைந்துவிடக் கூடாது. இந்த நிகழ்வில் கலவரத்தை உண்டு பண்ணுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் கலவரம் வரும். இந்த நிகழ்வில் கலவரம் வரும். ஆனால் இதெல்லாம் எழுதணும்னு எனக்கு தெரியல. இந்த கலவரம் வரும் அப்படின்ற எச்சரிக்கை உணர்வு இந்த நிகழ்வுல யாரும் போய் கலந்துக்க கூடாது அப்படின்ற ஒரு எண்ணத்தில் எழுதப்பட்டதா அப்படின்ற ஒரு கேள்வி வந்து நமக்கு வந்து ரொம்ப ஈஸியாவே வந்தது ஆக்சுவலி. ஸோ அப்படி இருக்கிறப்பதான் நம்ம இந்த நிகழ்வை நடத்துறப்போ வந்து நிச்சயமா வந்து ஒரு பெரிய ஒரு அணித்திரள் நிகழணும். அப்படி வந்தாதான் இங்க இருக்கிற ஆட்சி, இங்க இருக்கிற ஆட்சியாளர்கள், இங்க இருக்கிற நிர்வாகிகள், இங்க இருக்கிற காவல்துறை எல்லாருமே இந்த மக்களுக்கான தேவையை அண்ணன் ஆம்ஸ்ட்ராங்குடைய படுகொலைக்கு சரியான நீதியை பெற்றும் தருவரை இந்த மக்கள் ஓய மாட்டார்கள் அப்படின்ற பயம் அவங்களுக்கு வரணும் அப்படின்றதுதான் நம்மளோட முக்கியமான கோரிக்கை. பயம் இல்லைன்னா அவங்க நம்மளை விமர்சிக்கவே மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் பயம் இருக்கிறதுனால்தான் தொடர்ந்து நம்மளை வந்து ஏதாவது டீகோட் பண்ணிட்டே இருக்கிறாங்க. முதல்ல தலித்களுடைய வாய்ஸை வந்து இவங்க யாருமே வந்து என்ன பண்ணாங்க, அதோட தனித்துவத்தை இவர்கள் வந்து உணர்ந்து கொள்வதே இல்லை. தலித்தோட வெற்றியா இருக்கட்டும், தலித்தோட வாய்ஸா இருக்கட்டும், தலித் வந்து ஒரு இடத்துல வந்துட்டானே, தலித் வந்து அவனுடைய திறமையினால முன்னாடி வந்தான்னு சொல்ல மாட்டான். ஒண்ணு கோட்டாவில் வந்தான்னு சொல்றாங்க, எத்தவனே அவனுக்கு கோட்டாவால தான் உள்ள வந்துட்டான் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி இல்லைன்னு வச்சுக்க, அவனுக்கு பின்னாடி யாரோ ஒருத்தர் இருக்கிறான், அவனுக்கு பின்னாடி யாரோ ஒருத்தர் நிதி கொடுக்குறான், அவனுக்கு பின்னாடி ஒருத்தர் இருக்கிறான், யாரோ ஒரு சித்தாந்தமா வந்து அவங்களை வந்து செயல்படுத்துது, நடைமுறைப்படுத்துது. எவ்வளவு அயோக்கியத்தனமான பொய்யை என்னுடைய உண்மைக்கு முன்பாக உன்னால உறுதி வைக்க வேண்டியிருக்குதுன்னு நீ வந்து உறிஞ்சிக்கணும், நீ வந்து புரிஞ்சுக்கணும். உன்னால வந்து என்னுடைய உண்மைக்கு எதிராக ஒரு உண்மையை உன்னால கொண்டு வரவே முடியல. நான் உண்மையை பேசுறேன், என்னுடைய மக்களுடைய பிரச்சனை பத்தி பேசுறேன், எனக்கான வேண்டுதலை பற்றி பேசுறேன், எங்களுக்கான விடுதலை பற்றி நாங்க பேசுறோம். அதனால எங்களுடைய விடுதலை என்ன, எங்களுக்கு என்ன தேவை இருக்கிறது, இந்த சமூகத்தில் எங்களுக்கான பாதிப்பு என்ன இருக்கு, நீதி கட்சி காலத்தில் இருந்து இப்ப வரைக்கும் எங்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதிகள் என்ன, எங்களுடைய பங்கு, அதாவது பிரதிநிதித்துவத்தை நீங்க இன்னைக்கு வரைக்கும் தராம இருக்கிறத பத்தி நான் கேள்வி கேட்கிறேன். என்னுடைய பிரதிநிதித்துவத்தை தரலன்னு சொல்லிட்டு கேள்வி கேட்டேன்னு நீ என்ன சொல்றேன்னா, உனக்கு பின்னாடி ஒருத்தர் இருக்கிறான், நீ ஒரு பி டீம், நீ ஒரு ஆளு, அவன் சொல்லிதான் நீ எழுதுற. ஏய், நாங்க அம்பேத்கருடைய பிள்ளைகளாக திருப்பி சொல்றேன். அறிவாசன் அம்பேத்கருடைய பிள்ளைகள், ஐயத்திசாசர் பண்டிதர், உங்களால நினைச்சு கூட பார்க்க முடியாத டெக்ஸ்டை கிரியேட் பண்ணவர், நரேஷனை கிரியேட் பண்ணவரீங்க. அதுக்கு முன்னாடி ஜான் ரத்தினம், ரத்தமலை சீனிவாசன், நீனம்மாள், MC ராஜா நீதி கட்சியில இருந்தாரு, சேர்ந்தாரு, அவருடைய கோரிக்கைகளை நீங்க நிராகரிச்ச வெளியே வந்தாரு, நீதி கட்சி வெளியே வந்தாரு.
எங்களுக்கான விடுதலை வேட்கை என்பது காலகாலமா இருக்கு, இப்ப இல்ல. அதனால நாங்க எவன் பின்னாடி போய் நிக்க வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை. யாரும் பயப்பட மாட்டோம். நாங்க ஏன் பயப்படணும்? நீ எனக்கு சோறு போடுறியா? நான் ஏன் உங்களுக்கு பயப்படணும்? நீ எனக்கு என்ன செஞ்ச? நீ எனக்கு வேலை கொடுத்தியா? நான் ஏன் பயப்படணும்? என் ஓட்டு என் கையில இருக்கு, என் பவர் அது. ஒன் ஓட்டு ஒன் வேல்யூ. டாக்டர் பாபா சாஹேப் அம்பேத்கர் சொல்லிருக்காரு. என் வேல்யூ வச்சு நான் டிமாண்ட் பண்ணேன்னு வச்சுக்கேன், என் மக்கள் எல்லாரும் ஒன்று திரண்டு இந்த கருத்தின் அடிப்படையில் எல்லாரும் ஒன்று திரண்ட ஒரு நாள் வரும். அந்த நாள் வரப்போ நீ என்கிட்ட வரணும், நீ எங்க கிட்ட வந்து நிக்கணும். நீங்கள் எங்களுக்கு உதவி செய்யுங்கள் அப்படின்னு வருவேன். இன்னைக்கு வந்து ரொம்ப ரொம்ப கேட்டகரைஸ் பண்றேன். ஒரு கேள்வி கேட்டாலே வந்து உடனே வந்து இவர்களுக்கு பின்னாடி இது இருக்கிறார்கள், உடனே வந்து கேட்டகரைஸ் பண்ணி யாரு கூட்டு வர? எங்க வீட்டுல இருந்து ஒரு அண்ணனை கூட்டு வந்து நிக்கிறேன். அவருடைய குரல் தான் சமூகத்துக்கு தேவையான குரல். என் குரல் அது பிரிச்சிருமா? நோயுடைய ஒரு சமூகத்தில் நோய் இருக்குதுன்னு சொல்றதுல என்னுடைய பிரச்சனைன்றது வந்து சரியானது. இந்த சமூகம் நோயுடைய சமூகமா இருக்கு. அந்த சமூகத்தை, நோயுடைய சமூகத்தை சரி செய்யணும்னா முதல்ல சரியான மருத்துவர்கள் தேவை. அந்த நோயை கண்டறிய வேண்டிய தேவை நமக்கு இருக்கு. சோ நோய் இருக்குன்னு நம்ம சொன்னோம்னு வச்சுக்க, உடனே வந்து இவன் தான் நோயை பரப்புறான், சமூகத்தில் பிரிவினையை உண்டாக்குறான். சமூகம் சரியாவதற்காக வேலை செஞ்சிருக்கின்றோம் பல நூற்றாண்டுகளாக. இப்ப கிடையாது. ஐயன் திருவள்ளுவன் காலத்திலிருந்து பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சும்மா கிடையாது. ஆண்டாண்டு காலமாக ஃபைட் பண்ணிட்டே இருக்கிறோம். ஆனா நீ என்ன பண்ற? அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் செத்தவனே அவர் ரவுடின்னு சொல்லி எழுதுற. யார் எழுதுனது? யாரு? ஆம்ஸ்ட்ராங் அண்ணனை ரவுடின்னு சொல்லி வலைதளங்கள்ல எழுதின ஐயோக்கியர்கள் யாரு? முற்போக்குவாதிகள், அசல் முற்போக்குவாதிகள். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணா? பிஜேபி எழுதினான், அவரு வந்து தப்பானவரு அப்படின்னு சொல்லு. உடனே இன்னொரு டீம் இறங்கிச்சு, டிஎம்கே ஐடிவிங்க ஃபுல்லா இறங்கி அண்ணனை வந்து தப்பு தப்பா எழுதுது. சோ உங்களுக்கு எல்லாம் வந்து கொஞ்சம் கூட யோசனையே கிடையாதா? அதிகாரத்துக்கு எதிராக திரள்பவர்களே நீங்க ரவுடின்னு சொல்லுவீங்களா? அப்ப நாங்கெல்லாம் ரவுடிங்க தான், வேற வழியே கிடையாது. நான் இன்னும் தெளிவா சொல்றேன், காவல்துறைக்கு எச்சரிக்கையே விடுறேன். காவல்துறைக்கு எச்சரிக்கை தான். இவ்வளவு மக்கள் இருக்கிறாங்க, சும்மா இந்த படுகொலையை நீங்க வந்து ஈஸியா டீல் பண்ணிட்டு போகலான்னு மட்டும் நினைச்சுக்காதீங்க. ஓகேவா? அண்ணல் அம்பேத்கர் கற்றுக் கொடுத்த சட்ட வழிமுறையின்படி நடக்கிறவர்கள் நாங்கள். 10 லட்சம் தலித்துகளை ஒன்று திரட்டி வன்முறைக்கு நோக்கி நகர்த்தல அண்ணல் அம்பேத்கர். 10 லட்சம் தலித்துகளை திருட்டி வன்முறை நோக்கி நகர்த்தவளை பௌத்தம் என்கிற அறவழியை நோக்கி நகர்த்தியவர் தான் எங்கள் ஐயா பாபா சாஹேப் அம்பேத்கர். அந்த அம்பேத்கர் வழியில, ஐயாவுடைய வழியில, அண்ணனுடைய வழியில நாங்க போராடிட்டு இருக்கோம். எங்களுக்கு வந்து சரியான சட்ட வழிமுறைகள் எங்க கிட்ட இருக்கு. நாங்க போராடுவோம். உங்களை எந்த காலத்திலையும் வந்து ஃப்ரீயா விட்டுற மாட்டோம். அண்ணனுடைய படுகொலைக்கு பின்னால் இருக்கிற ஐயோக்கர்களை நீங்க கண்டுபிடிக்காத வரைக்கும் நாங்க உங்களோட சும்மா விட மாட்டோம். உண்மையிலே சொல்றோம். சோ அதனால வந்து நீங்க வந்து எங்களை திட்டம் பண்ணாதீங்க. ஃபர்ஸ்ட் உடனே வந்து திட்டம் பண்ணிட்டே இருக்குது. நீங்க இப்படி பண்ணக்கூடாது, அப்படி பண்ணக்கூடாது. அண்ணன் டெத் வந்து படுத்துட்டு இருக்கிறாரு, அண்ணன் வந்து மாச்சல் இருக்கிறாரு. எவ்வளவு மோசமா அணுகுனீங்க எங்களை. ஆனாலும் கூட அண்ணன் வழிவந்தவர்கள் எந்த வன்முறைக்கும் மக்களை வந்து கூட்டு போகாம பயங்கரமா வந்து மக்களே வந்து வன்முறை இருக்கும் நாடாம இன்னைக்கு இவ்வளவு மக்கள் கூடி இருக்கிறோம். ஆனா யாருமே வன்முறை பக்கம் திரும்பாம இங்க பாருங்க எவ்வளவு அமைதியா கோரிக்கைகள் மூலமா, தேவைகள் மூலமா எவ்வளவு வந்து அறவழியில நாங்க வந்து பேசிட்டு இருக்கிறோம். சும்மா எங்களை வந்து திருப்பி வந்து ரொம்ப மோசமா வந்து நீங்க கேட்டகரைஸ் பண்றது வந்து ரொம்ப ரொம்ப தப்பு. தயவு செஞ்சு அதை நிறுத்திக்கோங்க. இது எச்சரிக்கை தான். சோ காவல்துறைய நாங்க நம்புறோம். காவல்துறையுடைய விசாரணை எப்படி போயிட்டு இருக்குன்னு நாங்க வெயிட் பண்றோம். காவல்துறை விசாரணையின் மேல எங்களுக்கு நம்பிக்கை இல்லாத பட்சத்தில் எங்களுடைய டிமாண்டுகள் மாறும். அந்த டிமாண்ட் டெஃபினட்டா நாங்க என்ன முன்வைக்கிறோமோ அதை நீங்கள் செய்து தர வேண்டிய கட்டாயத்தை நாங்கள் உருவாக்குவோம். பயங்கர பவர்ஃபுல்லான லீடர் அண்ணா, மெட்ராஸே கட்டி ஆண்டாரு. உண்மையிலேயே பல மறைமுக சூழ்ச்சிகள் இருக்கு. அண்ணல் அம்பேத்கர் ஆம்ஸ்ட்ராங் அண்ணனுடைய பவரை புரிஞ்சுக்க, அதாவது அந்த பவரை வந்து அவங்க வந்து காலி பண்றதுக்கு பெரிய சூழ்ச்சி தான் நிகழ்ந்திருக்கு. இதுல ஆம்ஸ்ட்ராங் அண்ணனை மீறி மெட்ராஸ்ல ஒரு விஷயம் நடந்துராது. இப்ப வந்து சொன்னாங்கல்ல, பயங்கரமான அண்ணன் சும்மா வரலைங்க அப்படி இருக்கிறாரு. செம்ம பவர்ஃபுல்லான பர்சன்.
யாரையும் வன்முறை நோக்கி எல்லாம் நகர்த்தல. நான் எல்லாம் வந்து அவர்கிட்ட போய் தொடர்ந்து வந்து நான் ரொம்ப கோவத்துல கூட போவேன். போறப்ப நான் வந்து சார் உங்க வேலை என்ன, போய் டைரக்ட் பண்ணுங்க, வேற எதுவும் பண்ணாதீங்க, இதுதான் சொல்லி சொல்லி அனுப்பிச்சுட்டே இருப்பாரு. வன்முறை நோக்கி நகர்த்தல. சோ அந்த பவர்ஃபுல்லான லீடர் பல பேரை உருவாக்கிட்டு போயிருக்காரு. இங்க அவர் இல்லைங்க உடனே நீங்க எல்லாம் வந்து பயங்கரமா சந்தோஷமா ஜாலியெல்லாம் இருந்துடாதீங்க. இந்த சென்னையை, இந்த மெட்ராஸை எங்களை மீறி யாரும் ஆட்சி செய்யவே முடியாது. கிட்டத்தட்ட 40% மேல தலித்துகள் வசிக்கிற பகுதி இது. நாங்கள் அரசியலற்று இருக்கலாம், அரசியல் உடையவர்களாக மாறும் பொழுது, விழிப்புணர்வு அடையும் போது நாங்கள் சொல்வதை நீங்கள் கேட்டு ஆக வேண்டிய நிலைமை உங்களுக்கு வரும். ஒரு எச்சரிக்கை. நீங்க வந்து அண்ணன் இல்லைன்னு சொல்லி நீங்க ஈஸியா டீல் பண்ற மாதிரி வந்து யோசிச்சிடாதீங்க. டெஃபினட்டா இது ரியாக்ட் பண்ணுவோம், இது ரியாக்ட் ஆகுன்றத வந்து நான் இந்த இடத்துல வந்து உத்தரவாதமா நான் வந்து நான் சொல்லிக்கிறேன். ஏன்னா அண்ணன் சாதாரண வேலையை பண்ணலங்க, மற்ற தலைவர்கள் போல வந்து ஆப்ஷன் அண்ணன் இல்லை. தயவு செஞ்சு நல்லா புரிஞ்சுக்கோங்க. பல பேர் உருவாக்கியிருக்காரு, பல பேரை படிக்க வச்சிருக்காரு. மீறி அண்ணனுடைய இறப்புல எனக்கு சில சந்தேகங்கள் இருக்கு. அதுல என்னன்னா, அண்ணன் வந்து தீவிரமாக இந்து மதத்துக்கு எதிராக போராடியவர். நல்லா வந்து புரிஞ்சுக்கணும். பௌத்த மத மாற்றத்தை தன்னுடைய வாழ்க்கை நெறியாக உயர்த்தியவர். பௌத்த கோயிலை முதல்ல கட்டி எல்லாரையும் பௌத்தங்களா மாற்றியவர். அப்போ நமக்கு ஒரு இயல்பாக ஒரு சந்தேகம் வருது, இது வேற ஏதாவது சூழ்ச்சிகள் இருக்கா? பல சூழ்ச்சிகள் இருக்கிறதா நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம். ஆனா மறைமுகமா இந்த அரசியலை இவர் தேர்ந்தெடுத்து செய்யறது மூலமா, ஏன்னா அவரு சமீப காலங்கள்ல தன்னுடைய குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் தீவிர பௌத்தரா மாறினதுக்கு அப்புறம் வந்து நிறைய பேர் கூட சுத்துறதையும் அவர் அவாய்ட் பண்ணிருக்காரு. முழுக்க வந்து தன்னை பௌத்தரா வந்து அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் வந்து அவர் வந்து நிறைய ஆட்களை கூட வைத்துக் கொள்வது கூட வந்து நிறைய யோசிச்சிருக்காரு. சோ அந்த பௌத்த அறநெறி அவர் வந்து தனியா மாத்திருக்கு. அந்த பௌத்த அறநெறி அவருக்கு பெரிய பவரை கொடுத்திருக்கு. அவர் அதை நம்பி இருக்காரு. ஆனா அந்த நம்பிக்கை அவருடைய படுகொலை வரைக்கும் கொண்டு போய் நிறுத்திருக்கு. ஆனா அந்த சூழ்ச்சியை நம்ம சரியா புரிஞ்சுக்க வேண்டிய தேவை இருக்கு.